2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெறுவது குறித்தான அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை இன்று எங்களுடைய அலுவலகத்தில் துவங்கியிருக்கிறது. அதனுடைய நிமித்தமாக அஇஅதிமுகவினுடைய தேர்தல் பணி பேச்சுவார்த்தை குழு அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் ஆகியோர் இன்று புதிய தமிழ் கட்சியினுடைய அலுவலகத்தில் என்னை சந்தித்தார்கள். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அது இன்னும் அதெல்லாம் இன்னும் முடியட்டுங்க வச்சுங்களா. நாங்கள் இல்லை நாங்கள் அது குறித்தெல்லாம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, குழு இருக்குது, எல்லாத்தோடையும் ஆலோசித்து சொல்லுவாங்க. மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும். ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கூட்டணி மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி, உத்தரவின்படி புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக அதிமுகவுக்கு ஏற்கனவே தேர்தல் பற்றி பேச குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு சந்தித்தது. டாக்டர் அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்கள் பொதுச் செயலாளரிடம் சென்று தெரிவிப்போம். மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். நம்முடைய டாக்டர் அண்ணன் சொன்னது போல எடப்பாடியார் தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும். இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி அமையும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களுடன் இருப்பார். மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாக அதிமுக புதிய தமிழகம் கட்சியிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் தகவல்களையும் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.